ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன கேட்குறாங்க, "என்ன அகிலன் நீங்க வந்து எப்போ பார்த்தாலும் அ இன்ஸ்பெக்டர் ரோலே பண்ணிட்டுருக்கீங்க, போலீஸ் கேரக்டரே பண்ணிட்டுருக்கீங்க. என்ன? எதனால? இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இல்ல போலீஸ் ரோல் தான் வேணும்னு கேட்குறீங்களா? இல்ல போலீஸ் ரோல் மட்டும் தான் நான் பண்ணுவேன்னு அடம் பண்றீங்களான்னு?" எல்லாரும் கேட்குறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க, அதுக்கப்புறமா Facebookல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, Instagramல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, ட்விட்டரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே, அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே கேட்குறாங்க. தெரிஞ்சவங்க, ரிலேஷனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே கேட்குறாங்க. உண்மையிலுமே சொல்கிறேன், இந்த போலீஸ் கேரக்டர்ன்றது ஒரு ரோல். ஆக்சுவலாக இதை நான் போய் எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு நான் கேட்கல. எனக்கு என்னென்னா, எனக்கு தாடி வராது. தாடி வராது. மீசை இவ்வளோ தான் வரும். அதுவும் டண்டனக்கா டனுக்குனக்கா. ஸோ நான் தாடி வராத நான் என்ன பண்ண முடியும்? இப்படி தான் நான் ஃபோட்டோ கொடுக்க முடியும் ஒவ்வொரு டைரக்ஷன் கம்பெனிலையும். ஸோ அவங்க என்ன பார்த்துட்டு என்ன எனக்கு தேவைப்படுதோ, எனக்கு என்ன லுக்குக்கு தேவைப்படுதோ அந்த கேரக்டர் தான் கூப்பிட்றாங்க. என்னுடைய டைம் போலீஸாக தான் எனக்கு ரோல் வருது. ஸோ நான் வந்த ரோலை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்குன்னு ஒரு டைம் வரும். அப்போது நான் ரோல் எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் மட்டும் ஒன்றும் ஒரு இது இல்லைங்க. போலீஸ் கேரக்டர் ஒரு கெத்தான ரோல் தான். ஒரு காலத்தில் நானும் போலீஸ் வேலைக்கு அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி நான் இன்டர்வியூக்கு கூட போனேன். பட் நான் வந்து அது சில விஷயம் அதனால் நான் செலக்ட் ஆகலை. அப்போவே நிறைய கரப்ஷன்லாம் நிறைய இருந்தது. ஸோ அப்போவே நான் வந்து செலக்ட் ஆகலை. மிலிட்ரிக்கும் போனேன். அங்கேயும் வந்து ஹிந்தியுடைய திணிப்பு நிறைய இருந்தது. அப்போ நான் வந்து பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு நான் அப்ளை பண்ணேன். அங்கேயும் ஹிந்தி திணிப்பு, ஹிந்திக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. தமிழ் ஆளை மதிக்கலை. ஸோ நான் அங்கேருந்து வெளியே வந்துட்டேன். பட் இதுவும் ஒரு விதத்தில் எனக்கு போலீஸு ட்ரெஸ் போடும்போது அது ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸில் போடும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ போலீஸ் வந்து ஒரு சாதாரண இல்லைங்க. இது ஒரு கெத்தான விஷயம். ஆனால் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் நான் போலீஸ் ரோல் பண்ணிகிட்ருக்கேன். மீதி ஆக்ரோஷமாக ரொம்ப அக்யூஸ்ட் மாதிரி அதுமாரி ரோல் நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. எனக்கு இப்போ வர்றது எல்லாமே இது வரைக்கும் நல்ல ரோலாக தான் வந்திருக்குது. ஸோ போலீஸ் வேலையும் ஒரு நல்ல விஷயந்தான். போலீஸ் ட்ரெஸ்ஸும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு இந்தியன் கொடி மாதிரிங்க போலீஸ் ட்ரெஸ்ஸு. பட் நிறைய பேர் இது வந்து தப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அதுதான் ரொம்ப மனசு கஷ்டம். எல்லாருமே ஹியூமன் ரைட்ஸாக நம்ம பார்க்கணும். மனித நேயத்தோடு நம்ம பார்த்தா எல்லாருமே மனிதர்கள் தான். இந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டா எல்லாருமே மனிதர் தாங்க. இது வந்து ஒரு வேலைக்கான ஒரு ட்ரெஸ்ஸு. இது ஒரு கடமை, அவ்வளோதான். மற்றபடி நம்ம எல்லாருக்குமே ரத்தம், சதை, நரம்பு எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு என்ன ஆகும்? நம்மளை படுக்க வச்சிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த போலீஸுன்றது ஒரு வேலைன்றது தானே தவிர, இது வந்து பெரிய நம்ம தான் பவரு, நம்ம தான் டான்ன்றதெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம். அதனால் சில பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தவறு பண்ணுறாங்க. அதனால் போலீஸ் மேலே நமக்கு வந்து வெறுப்பு வந்துச்சுன்னா அது தவறான விஷயம். பார்டரில் வந்து மிலிட்ரி இல்லைன்னா நம்ம நாடு வந்து நம்ம சேஃபாக இருக்க முடியாது. நிறைய நாடுகள் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. அதேமாரி நம்ம நாட்டுக்குள்ளே போலீஸ் இல்லைன்னா நிறைய திருடர்கள், நிறைய அக்யூஸ்டு, நிறைய பொறுக்கி இது எல்லாமே மக்களை வந்து வேட்டையாடுவாங்க. புலி மாதிரி, சிங்கம் மாதிரி நம்மளால் வெளியே கூட போக முடியாது. ஸோ போலீஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது தெரியுங்களா? தெருவுக்கு தெருவுக்கு போலீஸ் ரவுண்ட்ஸ் வராங்க. சிட்டி ஃபுல்லாக போலீஸ் இருக்காங்க. ஸோ போலீஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மக்களுக்கு வந்து பாதுகாப்பு. போலீஸ் இல்லைன்னா நம்மளால் நிச்சயம் தூங்க முடியாது. நிம்மதியாக வீட்டில் பொருள் வச்சுட்டு போக முடியாது. இது மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிகிட்டே போகலாம். நமக்கு இன்றைக்கி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது போலீஸ் இருக்கிறதுனால தான். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு 2% 3% போலீஸ் தவறு பண்ணுறதுனால மீதி 97% போலீஸுக்கு தவறான ஒரு பேர் தான் போகுது. அதனால் போலீஸ் யாரும் வெறுத்துடாதீங்க. போலீஸ் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. சால்யூட் அடிக்கிறேன் நான் போலீஸுக்கு.